தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 30 ஆண்டுகள் கழித்து தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகின்றார். 30 ஆண்டுகள் கழித்து தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். வயது வந்தாலும் கூட பதவி ஆசை விடாது. ஏறத்தாழ 80 வயது ஆன ஒருவர் 30 ஆண்டுகளும் கழித்து தமிழக அரசியலில் போட்டியிடுகின்றார். அவர் வேறு யாருமல்ல, வைகோ. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடைசியாக 1996ஆம் ஆண்டு மதிமுக ஆரம்பிக்கப்பட்டு சந்திக்கப்பட்ட முதல் தேர்தலில் 1996ஆம் ஆண்டு விளாத்திகுளம் தொகுதியில் போட்டியிட்டு 600 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அதற்கு பிறகு அவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடவில்லை. தற்பொழுது அவருக்கு எம்பி பதவியும் கிடையாது, எந்த பதவியும் இல்லாமல் உள்ளார். மதிமுகவுக்கு குறைந்தது 4 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே அவருடைய மகன் திருச்சி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார். வைகோ அவர்கள் வருகிற தமிழக சட்டசபை தேர்தலில் மதிமுக சார்பில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. திமுகவிலிருந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் வைகோ சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்துள்ளார். ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் கழித்து தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகிறார். அவர் வெற்றி பெற வேண்டும் என்று திமுகவினர் வேலை பார்ப்பார்களா என்பது தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், திமுகவை உடைத்துதான் இவர் மதிமுகவை உருவாக்கினார். கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், கனிமொழி உள்ளிட்டோரை அவதூறாக அவர் பேசிய காணொளிகள் இன்றும் சமூக வலைதளங்களில் உலாவி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் வைகோ மீண்டும் திமுக கூட்டணியில் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. 30 ஆண்டுகள் கழித்து தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகிறார் பிரபல தமிழக அரசியல் தலைவர் வைகோ.